ஒரு ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தன் கேட்குறான், ஆம்புலன்ஸுக்குள்ளே யார் யா படுத்திருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸை விட வேகமாக ஒருத்தன் போனான்ல, அவன் தான் படுத்திருக்கான். 60 ஸ்பீடில் தன்னுடைய மனைவி படத்தை ஒட்டி அவருக்கு வரும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். 60 வரும்போது மனைவி இருக்காங்க, நம்மளுக்காக குழந்தை இருக்காங்க, பார்த்து போகணும். ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இது என்னன்னா பக்குவப்பட்ட வயசு தான் 60 தான் செய்யும். இந்த கருணை எல்லாம் மறைஞ்சு போச்சு. டேய், இது ஒரு இரக்கமே இல்லையாடா? உனக்கு கருணையே இல்லையா? கீழே விழுந்துட்டாங்க, அதை எங்க டவுன்லோடு பண்றது? கருணையும் இரக்கத்தையும் எங்க டவுன்லோடு பண்றதுன்னு கேட்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு 20 இருக்கா இல்லையா? தான் பட்ட கஷ்டத்தையும் தான் பட்ட வழிகளையும் என் மகன் படக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து உங்களுடைய வளர்ச்சிக்கு அந்த 20 வழிநடத்தக்கூடிய பாதையில் 60 பயணிப்பதனால்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். நல்ல உடை உடுத்தி உறவினர்கள் முன்னாடி மரியாதையா நடந்து வந்தா கூட போதும். ஆனா இன்னைக்கு கலாச்சாரம் 20 எங்க கொண்டு விட்டு இருக்குது? அப்படியே ஆடிட்டு வருதுங்க அந்த பொண்ணு. ஒரு ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தன் கேட்குறான், ஆம்புலன்ஸுக்குள்ளே யார் யா படுத்திருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸை விட வேகமாக ஒருத்தன் போனான்ல, அவன் தான் படுத்திருக்கான். சரிங்களா? ஆனால் ஒருத்தனை பார்த்து ரொம்ப அழகாக ரசித்தேன். ஒரு குடும்பஸ்தர் கார் ஓட்டுறாரு. அந்த ஸ்பீடா மீட்டரில் போட்டோ ஒட்டி வச்சிருக்காரு சார். 45 கிலோமீட்டர் அந்த இடத்துல தன்னுடைய மூத்த பையனை ஒட்டி வச்சிருக்காரு. 60 ஸ்பீடில் தன்னுடைய மனைவி படத்தை ஒட்டி அவருக்கு வரும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். 60 வரும்போது மனைவி இருக்காங்க, நம்மளுக்காக குழந்தை இருக்காங்க, பார்த்து போகணும். ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இது என்னன்னா பக்குவப்பட்ட வயசு தான் 60 தான் செய்யும். பக்குவம் இல்லாத வயசு எதுவுமே செய்யும். பரப்பான் அதெல்லாம் சொன்னா ஏகப்பட்ட நகைச்சுவை இருக்கு, பின்னாடி சொல்றேன். இன்னைக்கெல்லாம் ஒரு ரோட்ல ஒரு வயசானவங்க நடந்து போனா மயங்கி விழுந்துட்டாங்கன்னா சோடா வாங்கிட்டு வந்து முகத்துல தெளிச்சு அவங்களுக்கு குடிக்க கொடுத்தது நம்முடைய தமிழ் கலாச்சாரம். இன்னைக்கு ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்கன்னா வேகமா வாக்கெட்ல கை விடுறான். என்னடா சோடா எடுக்க போறானான்னு பார்த்தா போன் எடுத்து அப்படியே லைவா ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த கருணை எல்லாம் மறைஞ்சு போச்சு. டேய், இது ஒரு இரக்கமே இல்லையாடா? உனக்கு கருணையே இல்லையா? கீழே விழுந்துட்டாங்க, அதை எங்க டவுன்லோடு பண்றது? கருணையும் இரக்கத்தையும் எங்க டவுன்லோடு பண்றதுன்னு கேட்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு 20 இருக்கா இல்லையா? மன நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க எல்லாம் 60 தான். மன குழப்பத்தோடு நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு கைகால் நடுங்குது, பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாம் முடியாது. அடுத்து வரக்கூடிய தங்கச்சி நீங்க சொல்லுவீங்க, ஆனால் என்ன இருந்தாலும் எங்களுக்கு மன நிறைவு எங்க தெரியுமா வரும்? தான் பட்ட கஷ்டத்தையும் தான் பட்ட வழிகளையும் என் மகன் படக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து உங்களுடைய வளர்ச்சிக்கு அந்த 20 வழிநடத்தக்கூடிய பாதையில் 60 பயணிப்பதனால்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். ஏன்னா மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எங்க அம்மா ஒரு பழக்கம் பண்ணுவாங்க. டெய்லியும் எங்க அப்பா எல்லாம் டெய்லி 1 கிலோ சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. டெய்லி 1 கிலோ அரிசி வாங்கிட்டு தான் எங்க வீட்டுல சமைப்பாங்க. இந்த பானைன்னு சொல்லுவாங்க, அடுக்கு பானைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த 1 கிலோ அரிசியில ஒரு கைப்பிடி எடுத்து பானையில போட்டு போட்டு வைப்பாங்க. இதவே நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணி எங்க மாமியார் வீட்டுக்கு போறப்ப உலக்குல தினமும் அவங்களும் மூட்டை அரிசி வாங்குவாங்க. உலக்குல அரிசி எடுத்து சாப்பாடு ஆக்கலான்னு போடுறப்ப அந்த பழக்கத்துல ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஜாடியில போட்டு போட்டு வைப்பேன். ஒரு 10 நாள் பார்த்த என் மாமியார் சொன்னாங்க, இது என்ன கெட்ட பழக்கம்? உங்க அம்மா வீட்டுல வேணா நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம், நாங்க மூட்டை மூட்டையா அரிசி வாங்குவோம், எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ இந்த கைப்பிடி அரிசி போடாத அப்படின்னாங்க. என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, அவளுடைய பழக்கம் இருக்கு, விடுங்கம்மா, அவ பண்ணிட்டு அப்படின்னாங்க. அந்த ஒவ்வொரு நாளும் நான் பிடியெடுத்து போட்டு வச்ச அந்த அரிசி தான் இந்த வரக்கூடிய கொரோனா காலத்துல எங்கள் வீட்டு சாப்பாட்டு தேவையை தீர்த்தது. என்ன என் அம்மா சொல்லி கொடுத்த 60 காட்டின வழிங்க அது. அந்த ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் 20 எல்லாம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம், நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே, கல்யாணம் ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தினுடைய வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு போறா. எப்படி போகணும்? கல்யாண நாள் வருதுங்க. இந்த மாதிரி ஒரு கல்யாண அரங்கத்துல அந்த பொண்ணு அங்கிருந்து வர்றப்ப நாணி கோணி தலை குனிர்ந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் அந்த காலம் அது கூட வேணாம். நல்ல உடை உடுத்தி உறவினர்கள் முன்னாடி மரியாதையா நடந்து வந்தா கூட போதும். ஆனா இன்னைக்கு கலாச்சாரம் 20 எங்க கொண்டு விட்டு இருக்குது? அப்படியே ஆடிட்டு வருதுங்க அந்த பொண்ணு. மலையூர் நட்டாம மனச காட்டு போட்டாம நெஞ்சுக்குள்ள யாரும் இல்ல மாமா, தஞ்சாவூர் ராசாங்கம் தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா, தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியா மம்முட்டியா, இப்படியா ஆடிக்கிட்டு வர்ற பொண்ணு குடும்பம் விளங்குமா நடுவர் அவர்களே? ஒரு அம்மலாம் ஆடிக்கிட்டே வந்து ஆவணிக்கிட்ட வந்திருக்கு.
அது ஆடினாலும் பரவாயில்ல நடுவர் அவர்களே, மன்னிச்சு. அவங்க அம்மா, சின்னம்மா, ஆயா, பாட்டி எல்லாம் ஆடிட்டு வருது, குடும்பமே ஆடிட்டு வருது. பூரா ஆடி மாசத்தில் பிறந்தவங்க. ஆனா நாங்க இரண்டாவது நகைச்சும் யாரும் கவனிக்கல, அதனால அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஆனா அன்னைக்கும் பாட்டு போட்டாங்க அதே மனங்கள, குலக்கோலம் கொண்ட குயிலே நம் குலம் வாழ பாடுமயிலே, புரியாத கேள்வி புரியும் முன்பு விளங்காத உண்மை விளங்கும், வாராயன் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ. அப்படி வந்த காலம் எங்க காலம். ஆனா உங்களுக்கு எப்பொழுதும் எங்கள் 20க்கு 60 வழிநடத்தக்கூடியதா தான் இருக்குது. நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய தாத்தாவும் என்னுடைய பாட்டியும் கடந்து கொண்ட அந்த பழமையுடைய 60 தான் 20ஐ என்னாலும் வழிநடத்தும். அந்த 60 தான் முழுமையான மகிழ்ச்சி என்று தன் தாய்க்கும் தந்தைக்கும் மனைவிக்கும் கோவில் கட்டி வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாடு போற்றக்கூடிய நகைச்சுவை நடுவர் மதுரை முத்து சார், நீங்களும் எங்களுக்கு தான் தீர்ப்பு தெரிவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.